வணக்கம் சார், உங்கள் பேர் சார்? என் பேர் விஜயராகவனுங்க. அவர் மேலே 2 வழக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. 154/2024, 155/2024 2 குற்ற வழக்கு காமிச்சிருக்காங்க. சார், குற்ற வழக்கு அது உண்மையா பொய்யா இல்லை அது நிரூபிக்கத்தக்கது அதெல்லாம் கோர்ட்டு பார்த்துக்கோம். நாங்கள் முறைப்படி கோர்ட்டில் எல்லாத்தையும் சந்திக்க தயாராக இருக்கோம். பட் இந்த கேஸில் ஒரே விஷயத்துக்காக எல்லா இடத்துலையும் எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டே வராங்க. இதுக்கு முன்னாடி 2018 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லேடியோட கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்றைக்கி 2024. இந்த 2024 இதை எஃப்ஐஆரை முதல் தகவல் அறிக்கையாக கொண்டு வரணுன்றதுக்கான காரணம் அது முழுக்க முழுக்க போலீஸுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு நடுவில் அவர் ஆட்கொணர்வு மனுவும் போட்டிருக்காங்க அவங்க வீட்டில். அந்த ஆட்கொணர்வு மனுவில் அவருக்கு ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்குது, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாம்கிவாஸ் போனாங்க, ட்ரீட்மெண்ட்டுன்ற பேரில் ஒரு அரை மணி நேரத்தில் அவரை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்று, அவர் அந்த ஜெயிலில் சேஃப் இல்லை, அவருக்கு கை உடைக்கப்பட்டதுன்னு தகவல் வந்திருக்கு. அந்த கை உடைக்கப்பட்டது சம்பந்தமாக முறையாக அவங்க மனித உரிமை மீறல் கமிஷன் கிட்ட போய் அவங்க அதுக்கு என்ன வழிமுறையோ அதை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் சட்ட முறைப்படி சந்திக்க தயாராக இருக்கிறோம். நிறைய வழக்குகள் ஒரே விஷயம் சம்பந்தமாக நிறைய வழக்குகள் நிறைய இடங்களில் பதியறதுக்கு காரணம் அதோட பின்னோக்கம் என்னன்றது இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இது வரைக்கும் ஒரு ரிமாண்டு ஒரு அக்யூஸ்டு ஒரு ரிமாண்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளோ காலதாமதம்? எதை முன்னிலைப்படுத்தி எதுக்காக என்ன காரணத்தை காட்டி இந்த வழக்கில் இவரை ரிமாண்ட் பண்ணாமல் காலதாமதப்படுத்துகிறாங்கன்றது இது வரைக்கும் எந்த விஷயமுமே வெளியே வரல. நீங்களாம் தான் சொல்கிறீங்க 6 மணிக்கு அவரை கொண்டு வருவாங்கன்னு. பட் அதுவும் நிலையானதாக இது வரைக்கும் தெரியல. நாங்கள் அவரை ரிமாண்ட் பண்ணுறது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே வழக்கில் எல்லா பக்கமும் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுறதுனால எல்லா இடத்துலையும் பதிவு பண்ண முதல் தகவல் அறிக்கையிலையும் ரிமாண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதையும் மேற்படுத்தி ரிமாண்டு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இதில் அவருக்கு முறையாக ஜாமீன் வாங்குறதுக்கு நாங்கள் என்ன முயற்சியோ அதை எடுப்போம். அவருடைய வழக்கு சம்பந்தமான விவரங்கள்லாம் அதை கோர்ட்டில் முறையாக எப்படி அணுகணுமோ அதை அணுகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் ஒரு ரிமாண்ட் அப்படின்னும் பொழுது அந்த ரிமாண்டுக்கான காலதாமதம் இது வரைக்கும் யாருமே சொல்லலை. எந்த போலீஸை கேட்டாலும் எந்த விவரமும் தெரியல. பாருங்கள், எவ்வளோ பொதுமக்கள் எவ்வளோ போலீஸ் அலாட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரே ஒரு அக்யூஸ்டு ஒரு 2 குற்ற வழக்கில் அவரை காட்டுறதுக்கு எதுக்கு இவ்வளோ காலதாமதம்? இதோட பின்னோக்கம் என்னன்னு நாங்களும் வெயிட் பண்ணுறோம். நான் பேட்டி திருப்பி முடிஞ்சிட்ட பிறகு கூட நான் கொடுக்க தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.